நேத்து 200 பாயிண்ட் இறங்குன நிஃப்டி, இன்னைக்கு அது ரெக்கவர் ஆகி 243 பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் பாடி புல்லிஷ் கேண்டில். கடந்த 2 செஷனோட ஹைய பிரேக் பண்ணியிருக்கு. அ பேங்க் நிஃப்டி 457 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. நியர்லி 0.8% அது மட்டும் இல்ல, ஓவரால் வீக்ல பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நியூட்ரல் டூ பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஆனா நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 0.6% இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. வீக்லி பேசிஸ்ல 166 பாயிண்ட் கிட்ட இறங்கியிருக்கு. இன்னைக்கு பிராட் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவுட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் அப்டின்னா நிஃப்டி 50 தான் இன்னைக்கு நியர்லி 1% பாசிட்டிவ். மத்த இண்டெக்ஸ்ல அந்த அளவுக்கு பையிங் வரல. செக்டார் பக்கம் வரும்போது ஐடிசியோட ரிசல்ட் இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னரா எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் மோர் தென் 1.5% இன்னைக்கு பாசிட்டிவ். 2வது இடத்துல அ யுஎஸ் மார்க்கெட்ல டெக்னாலஜி இண்டெக்ஸ் ஆன நாஸ்டாக்கோட ரெக்கவரி நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நியர்லி 1% இன்னைக்கு பாசிட்டிவா குளோஸ் ஆயிருக்கு ஐடி இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும். இன்னைக்கு வீக்கா இருக்கிற இண்டெக்ஸ் அப்டின்னா, சன் ஃபார்மாவோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு கை குடுக்கல. ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல ஒரு வீக்னஸ் இருந்தது. ஃபார்மா இண்டெக்ஸ் தான் 0.3, 0.4% இன்னைக்கு டவுன்ல குளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட குவார்ட்டர்லி ரிசல்ட். அது மட்டும் இல்ல மார்க்கெட் குளோசிங் ஹவர்ஸ்ல அசோக் லேலண்டோட ரிசல்ட் குடுத்திருக்காங்க. இத தாண்டி கிளன்மார்க், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், ஏபிஎஃப்ஆர்எல் இந்த கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்கு. ஸோ இதுல அசோக் லேலண்ட் ரிசல்ட் ஆல்ரெடி வந்திருக்கு. ரிசல்ட்டோட ரியாக்ஷன் எப்படி முடிஞ்சிருக்கு? இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டே என்ன? முக்கியமா இந்த வாரம் ஃபுல்லா என்னென்ன ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? அடுத்த வாரம் திங்கட்கிழமை என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம்? இந்த போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ல நம்ம வாட்ச் பண்ண போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்டாக் நியூஸ் எல்லாமே என்னோட டெலகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் குரூப்ல நீங்க இல்லன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், டே ட்ரேடிங் பண்றவங்களுக்கும், இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செக்டார்ல பெரிய அளவுக்கு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஆ அதே மாரி பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல செக்டார்ல வந்து ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க் நியர்லி 1% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க்ல பந்தன் பேங்க தவிர்த்த மத்த எல்லா பேங்க்குமே பாசிட்டிவா இருந்தது. ஆக்ஸிஸ், கோடாக் இன்னைக்கு டாப் கெய்னரா பிரைவேட் செக்டார் ஸ்பேஸ்ல இன்னைக்கு குளோஸ் ஆயிருக்கு. இன்னொன்னு பேங்க் நிஃப்டில எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். இதுல பிஎஸ்யூல பார்த்தீங்கன்னா, நியர்லி 0.5, 0.6% எஸ்பிஐ இன்னைக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50ல முதல் இடத்துல Zomato இன்னைக்கு மோர் தென் 3% அதாவது 4 டூ 5% இன்கிரீஸ் ஆன இந்த ஸ்டாக் குளோசிங்ல மோர் தென் 3%. லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் இருந்தது. HDFC லைஃப், எஸ்பிஐ லைஃப், ஐசிஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவா டர்ன் ஆயிருந்தது. ஐடிசியோட ரிசல்ட் இன்னைக்கு ஆ ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட் டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தத விட ஒரு பெட்டரான ரிசல்ட். அதேபோல ரேட்டிங் இம்பாக்ட்டும் இன்னைக்கு 2% இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நெஸ்லே இந்தியா இன்னைக்கு இன்கிரீஸ் ஆனதும் ஐடிசியோட ரிசல்ட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து ஒரு வாலடைல் இருந்தாலும், இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் குடுத்திருக்கு. 0.5%லேருந்து ஒரு 2%க்குள்ள அதானி குரூப் ஸ்டாக்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50ல இன்னைக்கு 50 ஸ்டாக்ல 46 ஸ்டாக் பாசிட்டிவா இருந்தது. 4 ஸ்டாக் நெகட்டிவா இருந்தது. அதுல 2 ஸ்டாக் மோர் தென் 0.5%க்கு மேல இறங்குனது. 1 சன் ஃபார்மா ரிசல்ட்னால இறங்கியிருக்கு. 2 கிராசிம். இந்த 2 ஸ்டாக் தான் இன்னைக்கு வந்து அதிகமா இறங்கியிருக்கிற ஸ்டாக் நிஃப்டி 50ல. அ அடுத்து இதுல செக்டார் பக்கம் வரும்போது இன்னைக்கு இறங்கியிருக்கிற இண்டெக்ஸ் அப்டின்னா, பார்மா இண்டெக்ஸ் சன் பார்மாவோட ரிசல்ட் இம்பாக்ட்ல இறங்கியிருந்தது. அம் இன்னைக்கு ட்ரேடிங்ல நம்ம அதிகமா கவனிக்கக்கூடிய முதல் ஸ்டாக் அப்டின்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்இ லிமிடெட். ஆ இன்னைக்கு எக்ஸ் போனஸ் டே. ஆம் 2:1 அதாவது நீங்க 1 ஷேர் வச்சிருந்தா உங்களுக்கு 2 ஷேர் போனஸ் கிடைக்கும். எப்போ அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தா, இன்னைக்கு வாங்குனா எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அது மட்டும் இல்ல, நேத்தி செபி சேர்மனோட பிரஸ் மீட் அனவுன்ஸ்மென்ட் வந்து எஃப் அண்ட் ஓ எக்ஸ்பைரிக்கான டே என்எஸ்இ அண்ட் பிஎஸ்சிக்கு வந்து சர்க்குலர் இஷ்யூ பண்ணுவோம்னு சொல்லி குடுத்திருந்தது. நேத்து பிஎஸ்சி மோர் தென் 3 டூ 5% இறங்கியிருந்தது. இன்னைக்கு அங்கிருந்து 3 டூ 5% கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏஞ்சல் ஒன் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் 3 டூ 4% இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருந்தது. கேப்பிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்ல எல்லா ஸ்டாக்கும் இன்கிரீஸ் ஆகல. ஒரு சில ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு பையிங் இருந்தது. நான் இந்த நியூஸ ஆல்ரெடி டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலேயே. ஸோ குரூப்ல இல்ல அப்டின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப குவார்ட்டர்லி ரிசல்ட் நேத்து போஸ்ட் மார்க்கெட் அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ரியாக்ஷன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போறது அ ஹோனஸா கன்சியூமர். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நான் டெலகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில மார்னிங் ஷேர் பண்ணியிருக்கேன். அதேபோல ரிசல்ட்டும் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 20% இந்த ஸ்டாக் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்லயே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் 10% இன்னைக்கு பாசிட்டிவா ஓப்பன் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் 10 டூ 15%க்குள்ள டே ஃபுல்லாவே மூவ்மெண்ட் இருந்த இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு பவுன்ஸ் பேக் குடுத்து 20% ஃப்ரீஸ் ஆயிருக்கு.
2வது ஐடிசியோட ரிசல்ட். இந்த 2 எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு ரொம்ப ஸ்டேபிளாவும், பாசிட்டிவா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் சைட்ல சன் ஃபார்மாவோட ரிசல்ட் ஆல்ரெடி பார்த்தோம். இன்னொரு பக்கம் கண்காரோட ரிசல்ட் நேத்து மார்க்கெட் ஹவர்ஸ் குளோசிங்ல வந்தது. பட் மேனேஜ்மென்ட் கமெண்ட்ரி இன்னைக்கு அவுட்லுக் குடுத்திருந்தது. இன்னைக்கு பெரிய அளவுக்கு கை குடுக்கல. இன்னைக்கு 2% கண்கார் இறங்கியிருந்தது. ஆனா ராம்கோ சிமெண்ட் வந்து இன்னைக்கு 1.5% ரிசல்ட்க்கு அப்புறம் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்துஸ்தான் காப்பர் ஃபண்ட் ரைசிங்க்கான நியூஸ் குடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நியர்லி 5% இந்த ஸ்டாக் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் குடுத்திருக்கு. நேத்தி குளோசிங்ல அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்த ஒரு முக்கியமான கம்பெனி பவர் மெக் ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு நியர்லி 8%க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருந்தது. காலையில பார்த்தீங்கன்னா, ரூ. 3250 கிட்ட இன்கிரீஸ் ஆன இந்த ஸ்டாக் குளோசிங்ல இறங்குனாலும் நியர்லி 7% இந்த ஸ்டாக் பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது மெட்ரோ பிராண்ட். மெட்ரோ பிராண்டோட ரிசல்ட் இம்பாக்ட் இன்னைக்கு 2% பாசிட்டிவ். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல இந்த ஸ்டாக் 1300 கிட்ட நியர்லி ஹை போச்சு. இன்னைக்கு டே ஹை 1299.60. பட் குளோசிங் வந்து டே லோ கிட்ட முடிஞ்சிருந்தாலும், ஸ்டில் 2% இந்த ஸ்டாக் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. எம்க்யூர் ஃபார்மா நான் இந்த ஸ்டாக் நேத்து போஸ்ட் மார்க்கெட்லயும் குடுத்திருந்தேன். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்லயும் நான் டெலகிராம் சேனல்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எம்க்யூர் ஃபார்மா இன்னைக்கு 2வது நாளா 10% இன்னைக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நேத்து 10% இன்கிரீஸ் ஆச்சு. இன்னைக்கு இன்கிரீஸ் ஆனதுக்கு ரீசன் கோடக் இன்ஸ்டிடியூஷனல் டார்கெட் பிரைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ரீசன் இன்னைக்கு. இன்னொரு ஃபார்மா கம்பெனி ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா. ஆக்சுவலா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் குளோசிங் இருந்தது ரிசல்ட்னால. ஏன்னா நேத்து குளோசிங் மார்க்கெட் ஹவர்ஸ்லயே வந்த ஸ்டாக்கு. பட் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவோட க்ளோஸ் ஆச்சு. 2 விஷயம் ஐடி ஸ்டாக் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆகறதுக்கு. ஒண்ணு நாஸ்டாக் இண்டெக்ஸோட ரெக்கவரி. இன்னொன்னு பெர்ன்ஸ்டீன்ன்ற குளோபல் புரோக்கரேஜ் கம்பெனி ஐடி ஸ்டாக்ஸுக்கான ப்ரொஜெக்ஷன் 2026 ஃபினான்ஷியல் இயர்ல குடுத்திருந்தது. ஒரு முக்கியமான பாசிட்டிவ். 2வது ஜிஆர்எஸ்சி பிக் ஆர்டர் நேத்து ரிசீவ் பண்ணியிருந்தது. இந்த ஸ்டாக்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2896 வரைக்கும் ஹை போன இந்த ஸ்டாக்கு ஓப்பனிங்ல 2850, 2860ல தான் ஓப்பன் ஆச்சு. பட் டே ஹைய உடைச்சு இன்கிரீஸ் ஆனாலும் சர்வைவ் ஆகல. ஏன் அப்டின்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. 5% கிட்ட இன்கிரீஸ் ஆன ஜிஆர்எஸ்சி குளோசிங்ல 0.5% பாசிட்டிவா முடிஞ்சது. மசகான் டாக்கு ஓப்பனிங்ல இறங்குன இந்த ஸ்டாக் ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆச்சு. பட் செகண்ட் ஹால்ஃப்ல நியூட்ரலா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 1.5% இன்னைக்கு இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதேபோல பிஇஎல் மேனேஜ்மென்ட் ஃபோர்காஸ்டிங் டேட்டா, ஆர்டர் புக் டீட்டெயில்ஸ், அவுட்லுக் இது எல்லாமே குடுத்திருந்தாங்க. பட் ஆனா பிஇஎல் புரோக்கரேஜோட அப்டேட்டும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு இல்ல. பட் நியூட்ரலா க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்செக்ஸ் இண்டெக்ஸ்ல ஆட் ஆகுறதுக்கான ஒரு நியூஸும் வந்தது. பட் ஆனா அது இப்போ இல்ல. மேபி இண்டெக்ஸ்ல ஆட் ஆகுற டேட் அன்னைக்கு தான் அ ஃபண்ட் இன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கலாம். ஸோ வரப்போற வாரம் பிஇஎல் கவனிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல ரிசல்ட் வந்த ஒரு கம்பெனி தேவியானி இன்டர்நேஷனல். 0.5% இறங்கியிருக்கு. ரிசல்ட் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி ரூ. 184 கிட்ட இருந்த இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட இறங்கி ரூ. 178 வரைக்கும் இறங்குச்சு. அ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமா கவனிக்கக்கூடிய ஸ்டாக் அப்டின்னா, அ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். இன்னைக்கு ஓப்பனிங்ல இந்துஸ்தான் பெட்ரோலியம் மோர் தென் 2% கிட்ட பிளஸ்ல இருந்தது. அம் இன்னைக்கு டே ஹை 411க்கு மேல கிராஸ் ஆச்சு. பட் ஆனா சர்வைவ் ஆகல. அம் பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐஓசி இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் என்ன அப்டின்னா, கோல்ட்மன் சாக்ஸ் டார்கெட் பிரைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க். பெரிய பிரச்சனைகள தொடர்ந்து அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. இதுல என்னன்னா, பிரச்சனை அப்படின்றத விட ஸ்கேம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். டெரிவேட்டிவ் லாஸ் ஆல்ரெடி மோர் தென் 2000 crore அதான் அப்ராக்ஸிமேட்டா 2000 crore கிட்ட குடுத்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பெரிய இம்பாக்ட். இப்போ ஸ்கேம் நடந்திருக்கிறதா விசில் ப்ளோயரோட கம்ப்ளைண்ட்டும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் மோர் தென் 2000 crore அளவுக்கு லாஸும் குடுத்திருக்காங்க. ஸோ இதில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு ரெக்கவரி குடுத்திருக்கு. ஓவரால் இந்த 5 ட்ரேடிங் செஷன்ல ஸ்டில் இந்த ஸ்டாக் இன்னும் பாசிட்டிவாவே க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி வரப்போற வாரம் அகைன் நம்ம வாட்ச் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்டின்னா, அலம்பிக் ஃபார்மா அகைன் மண்டே நம்ம கவனிக்கலாம். ஆ ஏபிஎல் லிமிடெட். யுஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸ்ல ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ திங்கட்கிழமை நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ல நம்ம ஆட் பண்ணலாம். அதேபோல இண்டோகோ ரெமிடீஸும் வந்து கவனிக்கலாம். இண்டோகோ ரெமிடீஸ் 0.5% இன்கிரீஸ் ஆயிருக்கு. யுஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. வாரி எனர்ஜி கிட்டத்தட்ட இன்னைக்கு 8% கிட்ட இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. யுஎஸ் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிபப்ளிக்கன் பார்ட்டி அட்வான்ஸ் டாக்ஸ் பில்ல வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் டாக்ஸ் கிரெடிட்ட வந்து ஆட் பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருந்தது. இந்தியன் சோலார் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்.
ஸோ இந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு செல்லிங் பிரஷர் ரொம்ப அதிகமா இருந்தது. வாரி எனர்ஜி 8% ஃபால் ஆயிருக்கு. பிரீமியர் எனர்ஜி 2% கிட்ட இறங்கியிருக்கு. ஆம், அது மட்டும் இல்லாம ரினியூவபிள் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டா டான் ஆயிருந்தது. இத தாண்டி இன்னைக்கு ஜியோ ஃபினான்ஷியல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. தொடர்ந்து ரொம்ப வீக்கா இருந்த இந்த ஸ்டாக் இப்போ ஒரு பவுன்ஸ் பேக் குடுத்திருக்கு. நியர்லி 2.5% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த 1 மாசத்துல கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் 9% ஜியோ ஃபினான்ஷியல் ரைஸ் ஆயிருக்கு. பார்ட்னர்ஷிப் டீல் அனவுன்ஸ் பண்ணியிருக்கிற பாரஸ் டிஃபென்ஸ் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்ல வந்த நியூஸு. ரூ. 1600 கிட்ட இருந்த ஸ்டாக் லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, ரூ. 30 கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. அசோக் லேலண்ட் ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் லாஸ்ட் 1 மணி நேரத்தில வந்த ரிசல்ட். ப்ராஃபிட் 38% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரூ. 900 கோடி கடந்த வருஷம் இதே குவார்ட்டர்ல குடுத்திருந்த அசோக் லேலண்ட் ரூ. 1246 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதேபோல ரெவென்யூ வந்து 10% கிட்ட இன்கிரீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தது. ஆனா 5.7% தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் இன்கிரீஸ் ஆயிருக்கிறது அசோக் லேலண்டோட ரிசல்ட். இது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். அது மட்டும் இல்லாம போனஸ் ஷேர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. டாக்ஸ் கிரெடிட் ரூ. 173 கோடி அளவுக்கு குடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்ப என்னன்னா, இந்த 38% ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கிறது, இன்க்ளூடிங் இந்த டாக்ஸ் கிரெடிட் அப்படின்றதும் இந்த நம்பர்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் அசோக் லேலண்டோட ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த ஒரு இன்லைன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். 2வது டிஃபென்ஸ் செக்டார்ல ஒரு கம்பெனி இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. பிஇஎம்எல். 2% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருக்கு. ரிசல்ட் வரும்போது 3650 இருந்த இந்த ஸ்டாக் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அகைன் ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் ரூ. 3700 கிட்ட இன்கிரீஸ் ஆச்சு. குளோசிங்ல அகைன் 3705க்கு நியர்ல தான் இந்த ஸ்டாக் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு டே ஹை 3789 வரைக்கும் ஹை போயிருக்கு. 2% பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் 12% இன்கிரீஸ் ஆகி ரூ. 287 கோடி குடுத்திருக்காங்க. ரூ. 1650 கோடி ரெவென்யூ ஜெனரேட் ஆயிருக்கு. இதுல பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, ஆ மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது பிஇஎம்எல்க்கு ஒரு பாசிட்டிவ். அடுத்தது ஏஐஏ இன்ஜினியரிங் லிமிடெட். ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸ் லாஸ்ட்ல வந்தது. ரூ. 3650 கிட்ட ட்ரேட் ஆன இந்த ஸ்டாக் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரூ. 60 கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏஐஏ இன்ஜினியரிங் 1.5% கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கும் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 285 கோடி 10% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா ரெவென்யூல இம்ப்ரூவ் ஆகல. பட் மார்ஜின்ல 25.8%லேருந்து 26%க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருக்கு. இத தவிர பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் 2% இறங்கியிருக்கு. பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸோட ரிசல்ட் இன்னைக்கு 2% இறங்கியிருக்கு. ப்ராஃபிட் வந்து 58% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு. அது ஒரு நெகட்டிவா பார்க்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு அதான் மண்டே என்னென்ன ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம்? ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட குவார்ட்டர்லி ரிசல்ட். கிளென்மார்க் ஃபார்மா, பாலகிருஷ்ணா அ இந்த ஸ்டாக்ஸோட ரிசல்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏபிஎஃப்ஆர்எல்லோட ரிசல்ட், மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸோட ரைட்ஸ் இஷ்யூ இருக்கு. ஹேவல்ஸ் வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்காக ட்ரேட் ஆக போகுது. இதெல்லாமே நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இத தாண்டி ஃபண்ட் ரைசிங் அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருக்கிற ஒரு சில கம்பெனி. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மே 30ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங்க்கான மேனேஜ்மென்ட் மீட்டிங். மதர்சன் இன்டர்நேஷனல் மே 29ஆம் தேதி எக்ஸ் அ ஃபண்ட் ரைசிங்க்கான மேனேஜ்மென்ட் மீட்டிங். அதேபோல மே 29ஆம் தேதி பிரஸ்டீஜ் எஸ்டேட்டோட மேனேஜ்மென்ட் மீட்டிங் இருக்கு. இந்துஸ்தான் காப்பர் மே 27ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங்க்கான மீட்டிங் இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வரப்போற வாரம் திங்கட்கிழமையும் சரி, வரப்போற வாரமும் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்ல இல்ல அப்படின்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லன்னா டெலகிராம்ல போயிட்டு சென்னை ட்ரேடிங் அகாடமின்ற ஆ கீவேர்ட போட்டு சர்ச் பண்ணுங்க. என்னோட குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெறைய ஃபேக் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. லிங்க்க வச்சே நீங்க கலந்துக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி. வணக்கம்.